இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் அவர் பிஸியா படம் பண்ணிட்டு இருந்த டைம்ல நிறைய புது பாடலாசிரியர்களை அறிமுகப்படுத்தணும்னு விரும்பினாரு. அப்படி அவர்கிட்ட பாடல் எழுத வரவங்களோட வரிகள் எல்லாத்தையும் வாங்கி வாலி அவர்கள் கிட்ட கொடுத்து தான் இவங்களை பாடல் எழுத வைக்கலாமான்னு ஆலோசனை கேட்பாரு. அப்படி பாக்யராஜ் அவர்கள் பல பேர் எழுதின பாடல்களை வாலிக்கு அமுச்சிட்டே இருந்திருக்காரு. வாலி அவர்கள் ஒரு கட்டத்துல கோவப்பட்டு என்னைய அவங்கிட்ட எழுத வர ஒருத்தம் கூட உருப்படியா எழுத மாட்டான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் கடைசியா ஒரு இளம் எழுத்தாளரோட பாடலை வாலி அவர்களுக்கு பாக்யராஜ் அமுச்சு வச்சிருக்காரு. அதை பார்த்த வாலி அவர்கள் நீ கொடுத்ததுலயே ரொம்ப அற்புதமா எழுதின ஒரே ஆள் இவன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கவிஞர் வேற யாரும் இல்ல, கவிஞர் வாலி அவர்களே தன்னோட கலை உலக வாரிசுன்னு அறிவிச்ச பா விஜய் தான். பா விஜய் மட்டும் இல்லாம அவருடைய சமகாலங்கள்ல எந்தெந்த கவிஞர்கள்லாம் பாடல் எழுதுறாங்களோ அவங்க எல்லாரையுமே வாலி அவர்கள் எப்பொழுதும் நேர்ல அழைச்சு பாராட்டுவாரு. என்னதான் அவர் ஒரு சீனியர் எழுத்தாளரா இருந்தாலும் அந்தந்த காலகட்டங்களில் வரக்கூடிய எல்லா சக எழுத்தாளர்கள்ட்டையும் ரொம்ப சகஜமா பழகி அவங்களோட ஒர்க் எல்லாத்தையுமே பயங்கரமா வாலி அவர்கள் பாராட்டுவாரு. இந்த வாலி அவர்களுடைய வாரத்துல அவரை பத்தின தெரியாத பல தகவல்களை தெரிஞ்சுக்க சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.